வணக்கம். இன்று நாம் தமிழ் மரபின் அற்புதமான செல்வம் திருக்குறள் பற்றி பேசப் போகிறோம். உலக நெறிகளுக்கு வழிகாட்டிய இந்த குறள்களில் காலத்தை கடந்த ஞானம் ஒளிந்திருக்கிறது. வாங்க, இந்த புனிதமான பயணத்தை தொடங்கலாம். அது ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். இது இயற்கையோட ஒரு ரொம்ப வினோதமான ஆனா தவிர்க்க முடியாத ஒரு விதி. ஆமா, ஒரே பொருளுக்குள்ளேயே ரெண்டு எதிர் துருவங்கள். ஆக்கம், அழிவு. இந்த ஆழமான தத்துவத்தோட வேற நாம இன்னைக்கு தேட போறோம். அதுவும் எங்க தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு சில வார்த்தைகளுக்குள்ள. திருக்குறள்ல. ஆமா, நாம இன்னைக்கு கையில எடுத்திருக்கிறது திருக்குறள். இதுல அதிகாரம் 2, அதாவது வான் சிறப்பு. அதுல 15வது குறள். ஒற்ற பார்வையில பார்த்தா இது மழைய பத்தி பேசுற மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்குள்ள பல அடுக்குகள் இருக்கு. நிச்சயமா. அந்த அடுக்குகளை நாம விளக்கி பார்க்கும்போது அது மனித வாழ்க்கையோட ஒரு மிக ஆழமான உண்மையை பத்தி பேசுது. இந்த 2 வரிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த வாழ்க்கை ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு முழுசா அலச போறோம். முதல்ல அந்த குறளை கேட்கலாம். நான் அதை மெதுவா ஒவ்வொரு சொல்லுக்கும் அழுத்தம் கொடுத்து வாசிக்கிறேன். கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இந்த வரிகளோட ஓசையே ரொம்ப அழகா இருக்கு. இதோட நேரடி பொருளை பார்த்தோம்னா வள்ளுவர் மழையோட 2 குணங்களை பத்தி பேசுறாரு. சரி. முதல் வரி கெடுப்பதுவும் அப்படின்னு சொல்லுது. அதாவது அளவுக்கு அதிகமா பெய்யும் பாருங்க, அப்போ வெள்ளப்பெருக்கு வரும், பயிரெல்லாம் அழியும், வாழ்க்கை சீர்குலையும். இப்படி கெடுக்கிற சக்தி மழைக்கு இருக்கு. இது அதோட ஒரு முகம், அழிவு முகம். சரி, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பெருமழையோட பாதிப்பை நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அடுத்த வரி, அதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா படுது. கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும். இங்க சார்வாய் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு மிக முக்கியமான வார்த்தை. சார்வாய் அப்படின்னா ஒரு துணையா, ஆதரவா இருந்தோன்னு அர்த்தம். ஓஹோ. அதாவது வறட்சியாலேயோ இல்ல வேற காரணத்தாலேயோ அழிஞ்சு போனவங்களுக்கு, கெட்டு போனவங்களுக்கு அதே மழை ஒரு துணையா நிக்குது. அவங்கள அந்த அழிவிலிருந்து மீட்டெடுக்குது. அப்போ ஒரே மழை தான் கெடுக்கவும் செய்யுது. ஆமா, கெட்டு போனவங்களை கைதூக்கி விடவும் செய்யுது. இதுதான் அதோட நேரடி பொருள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரே பொருள், ஆனா 2 முற்றிலும் எதிரான செயல்கள். இதை நாம நிஜ வாழ்க்கையில எப்படி பார்க்கறோம்? கண் முன்னாடியே பார்க்கலாம். ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்க, பயங்கர மழையால ஒரு நகரமே வெள்ளத்துல மூழ்கிடுது. வீடுகள், வண்டிகள்னு எல்லாம் தண்ணியில மிதக்குது. பல வருஷம் உழைப்பு சில மணி நேரத்துல போயிடுது. கரெக்ட். அங்க மழை ஒரு பேரழிவு சக்தி. அதோட பேரே பயம். உண்மை. அதே சமயம் இன்னொரு பக்கம் பல வருஷமா மழையே இல்லாம நிலமெல்லாம் வெடிச்சு போய் கால்நடைகள்லாம் செத்து விவசாயிகள் வானத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சொட்டு தண்ணிக்காக ஏங்குறாங்க. ஆமா, அந்த இடத்துல விழுகிற ஒவ்வொரு மழை துளியும் அமிர்தம் மாதிரி. அது வறண்ட நிலத்துக்கு மட்டும் உயிர் கொடுக்கல, மக்களோட நம்பிக்கைக்கும் உயிர் கொடுக்குது. அங்க அதே மழை ஒரு உயிர் கொடுக்கும் தெய்வம். கெடுப்பதும் நீர், உயிரூட்டுவதும் நீர். இந்த முரண்பாடு தான் குறளோட மையப்புள்ளியா? மிக சரியா சொன்னீங்க. இந்த இடத்துல தான் வள்ளுவர் நம்மள ஒரு ஆழமான கேள்வி கேட்கிறாரு. மழையோட குணம் ஒண்ணுதான், அது பெய்கிறது. ஆனா அதோட விளைவு ஏன் அப்படி 2 துருவங்களா இருக்கு? அப்போ தவறு மழையோடதா? இதுதான் முக்கியமான கேள்வி. அப்போ மழைய அழிவு சக்தியாவோ இல்ல ஆக்கும் சக்தியாவோ மாத்துறது எது? அதோட கட்டுப்பாடு மழைக்கிட்ட இல்லன்னா பின்ன எங்க இருக்கு? இது வெறும் வானிலைய பத்தின பாடம் இல்ல. அதான் தோணுது. நிச்சயமா இல்ல. இங்கதான் நாம குறளோட தத்துவார்த்தமான தளத்துக்குள்ள நுழையிறோம். வள்ளுவர் ரொம்ப நுட்பமா சொல்றாரு. மழையோட விளைவை தீர்மானிக்கிறது மழை இல்ல, அதை எதிர்கொள்ற நாம தான். நம்மளோட தயாரிப்பும் மனப்பான்மையும் தான். இத கொஞ்சம் விளக்க முடியுமா? தயாரிப்பு, மனப்பான்மைன்னு சொல்றீங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஒரு சமூகம் இருக்கு. ஏரி குளங்கள் எல்லாம் சரியா பராமரிச்சு, வடிகால்லாம் சரியா அமைச்சு, மழைநீர் சேமிப்பு திட்டமெல்லாம் உருவாக்கி ஒரு மழைக்காலத்தை எதிர்கொள்ள தயாரா இருக்காங்கன்னு வச்சுப்போம். சரி. அங்க பெய்யுற பெருமழை கூட என்ன ஆகும்? நீர்நிலைகளை நிரப்பி நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்தை செழிக்க வைக்கும். அது ஒரு வரமா மாறிடும். அவங்க மழையோட சக்தியை தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறாங்க. சரி. இதுவே தயாரிப்பு இல்லாத ஒரு சமூகத்துல அங்க நிலைமை அப்படியே தலைகீழ். ஏரி குளமெல்லாம் தூர்வாராம வடிகால்லாம் அடைஞ்சு போய் தண்ணி போக வழியே இல்லாம இருக்கும்போது ஒரு சாதாரண மழை பெஞ்சா கூட வெள்ளம் வந்துடும். ஆமா, இங்க மழை கெடுக்கிறதுக்கு காரணம் அதோட சக்தி மட்டும் இல்ல, அதை எதிர்கொள்ள தவறின நம்ம இயலாமையும் தான். அதனால மழையோட குணம் ஒண்ணுதான், ஆனா நம்ம செயல்பாடு தான் அதோட விளைவை நிர்ணயிக்குது. அப்போ இங்க மழைங்கிறது வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற நிகழ்வுகளுக்கான ஒரு உருவகம், ஒரு மெட்டஃபர். அப்படி எடுத்துக்கலாமா? மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சவால்கள், வாய்ப்புகள், திடீர் மாற்றங்கள்
எல்லாமே ஒரு வகையில மழை மாதிரி தானே? அதுதான் இந்த குறளோட சாராம்சமே. மழைங்கிறது ஒரு வெளிப்புற சூழ்நிலை, ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்ஸ். அது ஒரு தொழில்ல வர நெருக்கடியா இருக்கலாம், ஒரு உறவு சிக்கலா இருக்கலாம், இல்ல திடீர்னு வர ஒரு உடல்நல பிரச்சனையா கூட இருக்கலாம். இந்த மழை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் பெய்யும். ஆனா அது நம்மள கெடுக்குமா இல்ல எடுக்குமாங்கிறது அந்த சூழ்நிலையை நாம எப்படி பார்க்கறோம், எப்படி கையாளுறோங்கிறத பொறுத்தது. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இது சாத்தியமா? ஒரு பெரிய நஷ்டம் வரும்போது அது எப்படி ஒரு வாய்ப்பா பார்க்க முடியும்? அது இயல்பாவே ஒரு கெடுக்கும் மழைதாமே. நல்ல கேள்வி. இங்கதான் மனப்பான்மை, அதாவது மைண்ட் செட்டோட பங்கு வருது. ஒரே தொழில் நெருக்கடியை 2 பேர் எதிர்கொள்றாங்கன்னு வச்சுப்போம். ஓகே. ஐயோ எல்லாம் முடிஞ்சது, என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு அப்படின்னு துவண்டு போயிடுறாரு. அவருக்கு அந்த நெருக்கடிங்கிறது கெடுக்கிற மழை, அது அவரை முழுசா நிலக்கொலைய வச்சிடுது. சரி. ஆனா 2வது நபர் அதே நெருக்கடிய வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க முயற்சி பண்றாரு. சரி, இந்த வழி வேலை செய்யல, இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், புதுசா என்ன செய்யலாம், இந்த மாற்றம் எனக்கு வேற என்னென்ன கதவுகளை திறக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ அவருக்கு அதே நெருக்கடி அவரை இன்னும் வலிமையானவராகவும் புத்திசாலியாகவும் மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா மாறுது. அது கெட்டார்க்கு சார்வாய் நின்னு அவரை எடுக்கும் மழையா மாறிடுது. பாருங்க, சூழ்நிலை ஒண்ணுதான், ஆனா கண்ணோட்டம் விளைவிய மாத்திடுது. நான் சில உரைகள்ல படிச்சிருக்கேன், கெட்டாருக்கு அப்படின்னா தீயவர்களுக்குன்னும் மழை தீயவங்களை அழிச்சு நல்லவங்களை காக்கும்னு ஒரு பொருள் சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்ற விளக்கம் இதை விட ரொம்ப ஆழமா இருக்கே. ஆமா, இது நல்லவர் கெட்டவங்க அதை தாண்டி சரியான மனநிலை, தவறான மனநிலை பத்தினதா இருக்கு. நிச்சயமா. அத நல்லவர் கெட்டவர்னு சுருக்குறது குறளோட பரந்த பார்வையை சிதைச்சிடும். வள்ளுவர் இங்க ஒரு நீதிபதி மாதிரி தீர்ப்பு சொல்லல, அவர் ஒரு வாழ்க்கை விஞ்ஞானி மாதிரி ஒரு விதிய விளக்குறாரு. ஒரு விதியா? ஆமா. தவறான மனப்பான்மை இருந்தா சவால்கள் மட்டும் இல்ல, நமக்கு வர்ற வாய்ப்புகள் கூட பிரச்சனையா மாறிடும். இதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய நுட்பம். வாய்ப்புகள் எப்படி பிரச்சனையா மாறும்? அது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு வரம் தானே. ஆமா, நிச்சயமா. ஆனா அந்த பதவியை கையாளும் திறமையோ மனப்பக்குவமோ பொறுப்புணர்வோ அவர்கிட்ட இல்லனா என்ன ஆகும்? அதே பதவி உயர்வு அவருக்கு பெரிய மன அழுத்தத்தையும் தோல்வியும் உறவு சிக்கங்களையும் கொண்டு வந்துரும். ஓ, அப்ப கிடைச்ச வரமே சாபமா மாறிடும். கரெக்ட். இங்க வாய்ப்புங்கிற மழை தவறான மனப்பான்மைங்கிற களத்துல பெஞ்சதால அது அழிவையே கொடுத்துருச்சு. இப்ப புரியுது. ஆக பிரச்சனை மழையிலே இல்ல, அது பெய்யற இடத்துல தான் இருக்கு. நம்ம மனசுதான் அந்த இடம். அருமை. இதத்தான் வள்ளுவர் 2 வரியில ஒரு சூத்திரமா தர்றாரு. நல்ல மனப்பான்மை நல்ல விளைவை கொடுக்கும், கெட்ட மனப்பான்மை கெட்ட விளைவை கொடுக்கும். அப்ப நம்ம கையில இருக்கிறது மழையை கட்டுப்படுத்துறது இல்ல, இல்ல, மழையை எதிர்கொள்ற நம்மள நாமே தயார்படுத்திக்கிறது தான். இந்த சிந்தனை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்குங்கிறதான் பிரமிப்பா இருக்கு. இன்னைக்கு நாம படிக்கிற நவீன செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் பேசுற அத்தனை விஷயங்களுக்கும் இதுதானே அடிப்படை. முற்றிலும். யோர் ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் யோர் ஆல்டிடியூட் அப்படின்னுலாம் இன்னைக்கு சொல்றோம். அதோட ஆணிவேர் இங்க இருக்கு. இறுதியா இந்த குறள் நமக்கு சொல்றது இதுதான். சொல்லுங்க. நிலைகளை, அதாவது நம்ம வாழ்க்கையில பெய்யுற மழைய நம்மால எப்போதுமே முழுசா கட்டுப்படுத்த முடியாது. புயல் வரலாம், வறட்சி வரலாம், எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கலாம். ஆனா அத நாம எப்படி பார்க்கறோம், எப்படி எதிர்கொள்றோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அப்போ உண்மையான சக்தி அந்த மழையில இல்ல, அதை எதிர்கொள்ற நமக்குள்ளதான் இருக்கு. ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இப்போ பெய்கிற மழை எது? அது ஒரு வேலை இழப்பா, ஒரு புது உறவா, ஒரு உடல்நல சவாலா, இல்ல ஒரு பெரிய இலக்கா? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் கேட்டது மாதிரி அது உங்களை கெடுக்கிறதுக்காக வந்ததா, இல்ல ஏற்கனவே கெட்டு போன எதையோ சரி செஞ்சு உங்களை எடுப்பதற்காக, அதாவது உங்களை வளர்ப்பதற்காக வந்ததா? அந்த தேர்வு ஒருவேளை உங்களுடையதாக கூட இருக்கலாம்.